மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டு விஷயம். ஒன்று, வரதட்சணை வாங்கி வரதட்சணை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த பொண்ணுக்கு நடந்த தீமையை பற்றியும், அஜித்குமார் என்ற இளைஞனுக்கு எப்படி போலீஸால தொந்தரவு அனுபவிச்சு செத்தான் அப்படின்ற சொல்லிட்டு இது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு தான் பிரச்சனை. எப்படின்னா, நம்ம இந்த சமூகத்துல வரதட்சணையே கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குது. வரதட்சணை வாங்கினாலையும் தப்பு, கொடுத்தாலையும் தப்பு, ரெண்டுமே குற்றம் இருக்குது. ஸோ அவரு கொடுத்தவரு மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால நம்ம எதனால கொடுத்ததுனால எந்த உயிரிழப்பும் இல்லை, யாருக்கும் தொந்தரவும் இல்லை. இந்த வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு அநீதியை கொடுத்துக்கிறாங்க. இதனால அந்த டார்ச்சரால அந்த பொண்ணு இறந்து போச்சு. இந்த இறந்ததுக்கு ஒரே ஒரு நம்ம முடிவு தான் கட்ட முடியும். என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கணவன், அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார், அவங்க பேர்ல என்ன எல்லாம் சொத்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிடணும். அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, எலெக்ஷன் கார்டு, எல்லா ஏடிஎம் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், டோட்டல் எல்லா பணத்தையும் சீஸ் பண்ணிட்டு, அவங்களுடைய சொத்துக்கெல்லாம் சீஸ் பண்ணி, அவங்களுடைய வீடெல்லாம் சீஸ் பண்ணி, எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு, இந்த குற்றம் அவங்க தான் பண்ணிக்கிறாங்க, இவரை டார்ச்சர் அனுபவிச்சுக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் அப்புறம் இந்த ஒரு முடிவை நம்ம கோர்ட் எடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் இனிமேல் வரதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவும் மாட்டான். வரதட்சணை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மாமியார் மாமனாரு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இம்மிடியட்டா நம்ம தமிழ்நாடு எடுத்தாகணும். தமிழ்நாடு எடுத்தாகணும். அதே மாதிரி இதே சட்டத்தை நம்ம இந்தியா ஃபுல்லாவே அறிமுகப்படுத்தணும். எந்த ஊர்லயும் வரதட்சணையும் வாங்கக்கூடாது, வரதட்சணையும் கொடுக்கக்கூடாது. வாழ்றது 4 நாள் வாழ்க்கை. அதுக்கு எதுக்கியா இவ்வளோ பெரிய போராட்டம்? எங்கேயா கொண்டு போய் வைக்க போற நம்ம பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு? இப்ப ரீசெண்டா நடந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல கோடியா பணம் வச்சிருந்தான். இப்ப அவங்க அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு உண்மை தெரியல. அந்த 300 பவுன் நகையை வச்சு அதையே உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ அனுபவிச்சிருக்கலாம். உனக்கே 20 லட்சம் ரூபாய் வாடகை வருது. அதுவும் இல்லாம ஊரார் பணத்தை எல்லாம் நீ வாழ்ச்சி வாயை போட்டுனுக்கிற. பிளஸ் இதுவரை இன்னொரு 200 பவுன் நகை வச்சு எங்க கொண்டு வைக்கிற? ஒரு நாள் சோறு இல்லைன்னா அப்படின்னா இந்த நகை உனக்கு சோறு போடுமா? இல்ல நீ இந்த நகையை தான் சாப்பிட முடியுமா? ஏன் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி நீ மோசம் பண்ணிட்ட? அந்த பொண்ணுடைய அந்த 27 வயசு பொண்ணுடைய சாபம் உன்னை நடு தெருவுல நிக்க வச்சு, உனக்கு யாரும் பிச்சையும் போடக்கூடாது, நீ அனாதை போனமா சாவணும், உன்னை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு புதைக்கவும் கூடாது, அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு பெரிய கிரவுண்ட்ல போட்டு, அந்த கிரவுண்ட்ல உனக்கு ஒரு போர்டு வச்சுட்டு, உங்க ஃபேமிலிக்கு எல்லாமே ஒரு போர்டு வச்சு, இந்த மாதிரி வரதட்சணை வாங்கி இறந்து, வரதட்சணை கேட்டு வரதட்சணையால கொடுமை பண்ணி ஒரு பெண்ணுக்கு துன்புறுத்தி ஒரு 3 மாசம் கூட ஆகல, 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணை நீங்க சாவடிச்சது குற்றத்துக்காக இந்த மாதிரி ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டுல நடந்தா, அது திருப்பூர்ல நடந்தா எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு அமையும். இந்த நியூஸ் எப்படி இப்போ வெகு விரைவில் பரவுதோ அதே மாதிரி உங்களுடைய இது எல்லா நடவடிக்கைகளையும், உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருந்தது, என்னென்ன சொத்து மதிப்பு இருந்தது எல்லாத்தையும் புட்டு வச்சு இதே மாதிரி ஒரு வீடியோல நம்ம நியூஸ் சேனல் ஆகட்டும், இல்ல மத்த கவர்மெண்ட் ஆகட்டும், ஒரு நீட்டான ஒரு சூப்பரா ஒரு எவிடன்ஸோட எல்லாத்தையும் ஒரு டீட்டெயில்டா நம்மளுக்கு எல்லா மக்களுக்கு தெரிற மாதிரி நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இது சும்மா இழுக்கடிச்சுன்னு அதை பண்ண அங்க போகலாம், அந்த கோர்ட்டுக்கு மூவ் பண்ணலாம், இந்த கோர்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம இம்மிடியட்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன்
தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஐயா மு.க.ஸ்டாலின் ஐயா, நீங்க இதுக்கு ஒரு பெரிய முடிவு எடுத்தாகணும். ஏன்னா நீங்க தான் இப்போ இதுல இந்த தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறது. தயவு செஞ்சு நீங்க முன் வந்து இது தண்டனை இதுதான், அவங்கள சும்மா ஜெயில போட்டு அதை நாம அவங்க வாய்தா வாங்கிட்டு போறது இதெல்லாம் பண்ணாம அந்த பொண்ணு எப்படி இறந்து போச்சோ அது மாதிரி இல்லாம எல்லாத்தையும் புடுங்கின்னு படத்துல மாதிரி இல்லாம திரைப்படத்துல காமிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாம ஒரிஜினலா இந்த மாதிரி ஒரு தண்டனை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தாரு, அவருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காலாகாலத்துக்கு உன்னுடைய பேரு நிலைச்சு நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க இம்மிடியட்டா அடுத்த ஒரு நாளோ 2 நாளோ இந்த வாரத்தை முடிவுக்குள்ளோ இது எல்லாத்தையும் நடத்தணும்னு நம்புறேன். அப்புறமா நம்ம அஜித் குமாருடைய பிரச்சனைக்கு வருவோம். நம்ம அஜித் குமாருக்கு வந்து நடந்த இந்த ஒரு அநியாயம் எந்த ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 10 பவுன் நகை அவங்க வச்சதே அவன் பார்க்கல, எதுவுமே அவன் பார்க்காத குற்றத்துக்காக அவனை அடிச்சு துன்புறுத்தி அவனுக்கு என்ன எல்லாம் கொடுமை நீங்க அனுபவிச்சிங்களோ அது 5 சிவில் போலீஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டத்துல எந்த பாகத்திலையும் நான் படிச்சதா ஞாபகமும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. சும்மா பேச்சுல தான் போலீஸ் இப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க, மிளகாது போடுவாங்க அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறீங்க நீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாடுல நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சட்டத்தை யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்கள 5 பேரையும் கூட்டு வச்சு மெரினா பீச்சில் நிக்க வச்சு அந்த மணல்ல அதே மாதிரி அவங்களோட 5 பேருக்கும் நீங்க தண்டனை தரணும். அவர் எப்படி அனுபவிச்சாரோ அதே மாதிரி தண்டனை அவங்க 5 பேரும் அனுபவிக்கணும். இந்த 5 பேரும் அனுபவிக்கிற தண்டனை இனிமேல் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸே இல்லாம ஒரு சும்மா ஒரு சொன்னாங்கன்றதுக்கோஸ்காரம் அது சிவில் ட்ரெஸ்ல வந்து நீ ஒரு பையனை அடிச்சு துன்புறுத்தி அவனை இவ்வளோ பெரிய சாவடிச்சுக்கிறீங்க. ஸோ இந்த குற்றத்துக்காக இந்த மாதிரி ஒரு தண்டனைய நம்ம தமிழ்நாடு அரசு மிஸ்டர் மு.க.ஸ்டாலின் அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னா கொடுப்பாருன்னு நம்புறேன். கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும். நம்ம அஜித் குமாருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய, மற்ற நம்ம ஹர்ஷினி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய, அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆயுள் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயம் அந்த அஜித் குமாருடைய தம்பிக்கு நடக்காம அவங்க ஃபேமிலிக்கும் நடக்காம தயவு செய்து இந்த 2 விஷயத்தையும் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் பண்ணணும். அந்த போலீஸ் அவரு வந்து எனக்கு டெர்மினேஷன் பண்ணாரு, எனக்கு வந்துட்டு தற்காலிக பணி நீக்கம், இதெல்லாம் கூடாது. வெட்டு 1 துண்டு 2 இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டுல நடத்தணும்னா இனிமேலுக்கு ஒவ்வொருத்தனும் பயந்து தர தெறிக்க ஓடுவான், அவன் தொடவும் மாட்டான். அதே மாதிரி இந்த மாதிரி பொண்ணு ஒரு கீ கொடுத்து அவனை காரு எடுத்துன்னு வர சொல்லி ஒரு ஓட்டத்து தெரியாத டிரைவருக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு கீ கொடுத்து அந்த மாதிரி பண்ண வச்ச அந்த ஃபேமிலிக்கும் இதே மாதிரி ஒரு கொடுமைய நீங்க செஞ்சு அவங்களுக்கு அந்த 10 பவுன் எவ்வளவு இல்லைன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு 100 இல்ல ஒரு 1000 பவுன் அவங்க அக்கௌண்ட்ல அவங்க சொத்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணி இதுதாம்மா உங்களோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வச்சுக்கணும். அவங்களுடைய மொத்த வருமானத்தையும் அதாவது கணக்கெடுத்து இது எங்கிருந்து வந்துச்சு எல்லாத்தையும் வந்து அவங்க ரேடி பண்ணி அந்த ஃபேமிலி இனிமேல் இந்த ஒரு கொடுமையை யாரும் பொய்யா கூட, அதாவது உண்மையே நடந்திருந்தாலும் அவனே எடுத்திருந்தாலும் இத விசாரிக்காம இது முழுமையா தெரிஞ்சிக்காம இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒரு போலீஸ் அவங்க பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரணும், ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணாதான் இது வெறும் படத்துல பயமா இருக்கக்கூடாது, ரியலா பயம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடத்தி காட்டுவீங்கன்னு நம்புறேன்.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து மற்ற ஆளுங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, கொலீக்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சக்திவேல்.